பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு அனைவருக்குமே இனிமையான நாளாக, அற்புதமான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இறைசக்தி உங்களுக்கு அருள் புரியட்டும். இன்றைய பஞ்சாங்கம் ராசி பலன்களில் யாருக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 14ஆம் நாள் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. நவமி திதி பகல் 10:13 வரை, அதன் பின்னர் தசமி திதி. ரேவதி நட்சத்திரம் காலை 7:41 வரை, அதன் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம். சந்திர பகவானின் ஆசி நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே, சந்திரன் இன்றைய தினம் உங்கள் ராசியில் பயணம் செய்கிறார். உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்து நீங்கும். பணத்தை முதலீடு செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை வீட்டில் பெரியவர்களிடம் ஆலோசித்துக் கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. பேசும் வார்த்தைகளில் நிதானமும் பொறுமையும் அவசியம். கவனம் தேவைப்படும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பயணங்களில் சில பண விவகாரங்களில் விரயம் ஏற்படும். அலைச்சலும் உண்டாகும். வண்டி வாகனத்தில் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் பொறுப்பாக நடந்து கொள்வது அவசியம். உயரதிகாரிகளின் ஆலோசனையை கேட்டு பெறுவது நல்லது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாள். திடீர் பண வருமானமும் சுப விரய செலவுகளும் ஏற்படும். சந்திரனின் பயணம் விரயஸ்தானத்தில் இருப்பதால் பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். உறவுகள் பலப்படும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அறிந்துள்ளது. தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சுமங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்வதால் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. திடீர் பண வருமானம் வரும். குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள் வந்து நீங்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. தேவையற்ற கடன்களை தவிர்க்கலாம். வேலை செய்யும் இடத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சாதிப்பீர்கள். உயரதிகாரிகளின் அன்பும் ஆதரவு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக இன்றைய தினம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு சாதகமான வீட்டில் பயணம் செய்கிறார். வேலை செய்யும் இடத்தில் பொறுப்பாக நடந்து கொள்வது நல்லது. தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்வதால் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்படுவீர்கள். குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா செல்ல நேரம் ஒதுக்குவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு சாதகமான பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். கடந்த 2 நாட்களாக இருந்த மன உளைச்சல் நீங்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் செய்வீர்கள். ஆலய தரிசனம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடுது. ஆன்மீக பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமும் உற்சாகமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச வேண்டாம். நிதானமாக கையாளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் போது பொறுமையும் கவனமும் தேவைப்படும். இன்றைய தினம் கூடுமான வரை கடன் வாங்குவதையோ பிறருக்கு கடன் கொடுப்பதையோ தவிர்க்கவும். ஜாமீன் கையெழுத்து போட்டு யாருக்கும் பணத்தை கடனாக வாங்கி தர வேண்டாம். செய்யும் செயல்களில் இன்றைய தினம் கவனமும் நிதானமும் தேவைப்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான இடத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். சந்திரனின் நேரடி பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது. மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும். பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கூட்டு தொழில் சிறப்படையும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வந்து நீங்கும்.
தேவையற்ற பேச்சுக்களை வேலை செய்யும் இடத்தில் தவிர்ப்பது நல்லது. கூட்டுத் தொழில் சிறப்படையும் நாளாக அமைந்துள்ளது. வேலையாட்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைந்துள்ளது. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்தில் பயணம் செய்கிறார். ருண ரோக சத்ருஸ்தானத்தில் பயணம் செய்யும் சந்திரனால் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வம்பு வழக்கு பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். வெகு தூர பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பயணங்களால் நன்மையும் உண்டு. செய்யும் முதலீடுகளில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பொருட்களையும் பணத்தையும் பத்திரப்படுத்தவும் நல்லது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். உங்களுக்கு சந்திரனின் பயணம் சாதகமாக இருப்பதால் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. குடும்பத்தில் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் தேடி வரும். ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். கோவில் ஸ்தலங்களுக்கு இன்றைய தினம் சென்று வருவீர்கள். உறவினர்களிடத்திலோ நண்பர்களிடத்திலோ பகைமை பாராட்ட வேண்டாம். பேசும் வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவைப்படும். தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திரனின் பயணம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சுகமும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். காரிய அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகளில் போட்டிகள் நீங்கி லாபம் தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. உறவினர்களின் உதவி வீடு தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திரனின் பயணம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும். திருமண சுபகாரியங்கள் தொடர்பாக பேசுவீர்கள். அதில் நன்மையும் முடியும். பிரியமானவர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை மாறி சரக்குகள் விற்று தீரும். தொழிலுக்காக செய்யும் புதிய முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திரன் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். திடீர் பணவரவு வரும். தனஸ்தானத்தில் பயணம் செய்யும் சந்திரனால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலை உங்களுக்கு சீரடையும். திட்டமிட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது. என்ன நேயர்களே, இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இதே போல நாளைய தினம் ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.